பாவி கெடுவான் பாழி செய்வான் என்று சொல்லி தாவியே எங்கள் மனம் சற்று மாறியாதே எங்களையும் இடளித்து எம்மக்களில் வரையும் சங்கை அழித்து தலையெடுத்தாரி கூத்தர் நச்சு களையாமல் நாங்கள் வாழும் இடத்தில் சச்சுருவமீட்டு வந்து சாதித்தாரே பண்டாரம் எங்களுக்கெண்டிவரை படைத்தாரோ பிரம்மன் கங்கை அணி சிவனார் கேட்டு மகிழ்ந்தாரோ இத்தனை கூத்தும் இக்கூத்தெல்லாம் பார்க்க கூத்துவன் போல் தோன்றிய கோலம் கண்ட பண்டாரம் இனி எங்களை ஏற்று இந்த பிள்ளைகள் வரையும் மனுவேளும் குறையாமல் மக்களெழு வழியும் குறையாமல் தந்து குவலயத்தை மக்களுக்கு தீரவான தங்க திருமொழியும் செங்கோலும் கொடுத்து எங்கள் மக்கள் குவலயத்தை ஆண்டிருக்க அடுத்து சில நாளில் ஆக்கி வைக்காதிருந்தால் 7 வெண்பாவம் ஏற்பீர்கான் வண்டாரம் 4 கடத்தாமல் நடத்தி மீகத்தாரும் எங்களையும் கற்பழித்து இந்த வனம் தனிலே மங்கள சோபனம் மறந்து மாயர் விரித்து தூங்காமல் வாடி தினமும் மீக உணர்ந்து ஆங்காரமே மறந்து அவனியாசை அறுத்து தலை விரித்து காலையை சாதமென்று எண்ணாமல் உலையில் மெழுகது போல் ஒருவனத்திலே நீலையாய் வெயில் வணியேலும் மேக துளிர் வெளிக்கு உள்ளாகி கோயில் கோவும் வனத்தில் கோதையேழு மாமையிலும் நின்றோமே காட்டில் நீர் செய்த மாயமதால் இனி எங்கள் மக்கள் 7 வரையும் 7 வழியில் அநியாயமும் அடக்கி ஆன மக்கள் வம்மீசத்தை கொத்தோடு சேர்த்தெடுத்து குறுங்கலியை தான் அடக்கி அரசாள மக்களுக்கு ஆனபதியும் வரைக்கும் எங்களை போல் சுகமற்று இருப்பீர்கான் பண்டாரம் மங்களமல்லால் கலி மாளும் வரை மாறாது என்று சபித்தாய் ஏத்தகன்னியல் வேறும் அன்று நாராயணரும் அவர் கேட்டு துக்கமுற்று என்ன சொல்ல போறோம்
யாம் தானீ எனவே வண்ண தீருமே நீ மனது நொந்து எது சொல்வார் பெண்ணே நீளவேற்கும் பிரம்மாமைத்தபடி என்ன வந்ததே அல்லால் யானென்ன செய்தேனடி ஆனதால் கலியை அழித்து மக்கள் தன் வழியை நானாக சென்றெடுத்து நலம் கொடுக்கும் வரைக்கும் தூயராம் எனக்கு தோடுக்குமென சாபமிட்டீர் அசுர குடும்பம் ஆறுக்கும் வரை முன்னாளில் ஈசரிட்ட சாபம் ஈதோடு வாய்த்துதடி மாசம் கடந்து வரும் வரைக்கும் நீங்களுந்தான் எங்கே போயிருக்க ஏழ்வேர்க்கும் சம்மதங்கான் கொங்கை நீ அழக கோதையரே சொல்லுமென்றார் அப்போது கண்ணி அவரெல்லாம் ஆராய்ந்து செப்புகிறார் அந்த சிவபர்த்தர் தன்னுடனே மக்கள் 2 பேர்கள் மாண்டார உயிரை அக்கமதில் செய்தீரோ அசலோவது நியாயமென்ன தாதா மனமகிழ்ந்து சதுர்முகனை தான் அழைத்து வேதாவே மக்கள் 2 வெற்றியுள்ள வைகையிலே கொண்டானே சோழன் கூறு நன்றி தான் மறந்து சென்றாரே மக்கள் சென்ற உயிர் எங்கிடங்தான் அப்போது வேதாம் அவர்தான் மீக தெளிந்து செப்புகிறோம் என்று செப்பினார் அன்போரே இறந்த பிள்ளை 2 ஏற்ற உயிரானதையும் அறந்தழைக்கும் மகையிலை அறைக்குள் அடைத்திருக்கு மால் மக்களென்றும் மனமகிழ்ந்து தான் பதறி வாலை மோனியுயிரும் வானவர்கள் தன்னுயிரும் ஆனதினார் விரவி அமைக்கப்படாதனவே நான் அதற்கு அஞ்சி நற்பதியில் வைத்திருக்கு என்று வேதா உரைக்க எம்பெருமாள் எதுரைப்பார் அன்று பாடைத்திலேயே அநேக மனு ஆகுமல்லோ அஞ்சு மக்கள் வேளை அவனி 56 மிஞ்சி பறந்து மேல் சான்றோரெவருக்காய் இப்பிள்ளை 2 ஏலமே நிர்வடைத்தால் கொப்பு 100,000 போல் கூடி கோவியுமெல்லாம் பாவி கெடுத்தான் பாடையாமல் நீர் கெடுத்தீர் தாவி கெடுத்தான் சாலகலியன் மாபாவி இனியன் மக்களுயர் இன்பமுடன் நீர் காத்து வமனுவோராய் பூமியிலே
வைகை கூட ஓடு எழுப்ப வேணுமென்று யாம் நிச்சயித்திருப்பதினால் வெளுப்பாக அவ்வழியில் மேலுகத்தோர்தான் பிறந்து இன்பமுள்ள வானவரும் இவ்வழியில் வாழ்வதினால் அவ்வழியில் அவ்வழிகள் அநேகம் பெருகிடவும் செவ்வாக நீருமிப்போம் திடீர் திடீர் எனப்படையும். இங்கே ரொம்ப விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க தேவ கன்னியர்கள். அங்கே வந்து சிவபெருமானுக்கு தினமும் அந்த தண்ணீரை உருண்டையாக திரட்டி சிவபெருமானுக்கு தலைமுடி மேல் அபிஷேகம் செய்து அவர்கள் வந்து அந்த வழிபாடு நடத்தி கொண்டு இருந்த கன்னியர்கள் 7 பேர் அப்படின்னு சொல்ல 7வது நிலை. இதுக்கு முன்னாடி நம்ம 7 வித்து, அந்த ஆண் வித்து 7 வித்து எடுத்து அந்த 7 தெய்வ கன்னிமார்களுக்கு இருக்குது இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 7 நிலையில் உள்ள சான்றோர்களை அந்த தேவர்களை வானவர்களை ரிஷிகளை அங்கே பிறவி செய்ய அனுப்புகின்றார், பிறவிக்கு அனுப்புகின்றார். இந்த 7 நிலை நம்ம பார்த்தோம். இந்த 7 நிலை யாரு அப்படின்னா சம்பூர்ண தேவன் தான். சம்பூர்ண தேவன் 7 நிலை. இங்கே இந்த கன்னி 7 நிலை, இந்த கன்னியர் 7 நிலை. இந்த கன்னியர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அங்கே தவமியற்றுகின்றார்கள். அந்த சிவபெருமானுக்கு வெளியே சிவபெருமான் என்று அபிஷேகம் செய்து கொண்டிருந்தவர்கள். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படியே தண்ணியை ஊற்றி அப்படியே சுமந்து வந்து அந்த லிங்கத்தை ஊத்திட்டு இருக்கிறாங்க. அதன் அர்த்தம் தெரியாமல் அதை செய்கின்றார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்ண அலைகள் இருக்குல்ல, எண்ணெய் எப்பவுமே அந்த நமக்கு உள்ளாலே சிவபெருமான் உறைந்திருக்கின்றார். அந்த எண்ணத்தை நமக்குள்ளாலே கொண்டு வருவதுதான் அந்த அபிஷேகம். அதை வந்து வெளியே பாவனையாக செய்கின்றார்கள். வெளியே நீங்கள் பாவனையாக செய்து அது எந்த பிரயோஜனமுமே இல்லை. அங்கே நமக்கு உள்ளாலே அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதனால்தான் அங்கே மகாவிஷ்ணு சொல்லுகின்றார், நீங்கள் வெளியே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யாதீர்கள், என உள்ளாலே சிவபெருமான் இருக்கின்றான். 5 தலை நாகத்தில் நான் பள்ளி கொண்டிருப்பதை போல, அந்த மனதில் பள்ளி கொண்டிருப்பதை போல சிவபெருமான் நம்மளுடைய உயிரில் உயிராக இருக்கின்றார். அல்ல நமக்கு உள்ளாலே நீங்கள் அபிஷேகம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அவர்கள் அதை கேட்காமல் நாங்கள் வெளியே தான் செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள். இது எல்லாருக்குமே நிகழ்வுதான். நான் கூட இதுல படாத பாடுபட்டிருக்கிறேன். எவ்வளவோ நம்ம வந்து அகஞானம்னு அகிலத்திரட்டமனை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு அகஞானம்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்பொழுதும் புறஞானத்தில் விளையாடி கொண்டிருந்தோம். நமக்கும் பல அந்த சோதனைகள் நிகழ்ந்தது. என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக இதை கண்டிருக்கின்றேன், நேரடியாகவே உணர்ந்திருக்கின்றேன். அதே போல இங்கே அந்த கன்னியர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் வந்து அங்கே அந்த வெளியே இறைவன் என்று அந்த அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இங்கே வந்து அகத்துக்குள்ளாலே வரவழைக்க வேண்டும். அதெல்லாம் என்ன செய்யணும்? அந்த 7 வித்தெடுத்து அந்த 7 தெய்வ அந்த குழந்தைகளை எங்கே பெற்ற 7 தலைவ குழந்தைன்னா உடனே 7 அப்படின்னு நினைச்சிடாதுங்க. 7 குழந்தைங்கன்னெல்லாம் இல்லை. அதாவது 7வது நிலை சென்ற ஒரு சான்றோனே அங்கே பிறவி செய்திருக்கிறார். அந்த 7வது நிலை சான்றோன் அங்கே குட்டையில் மண்ணெடுத்து போட மாட்டேன், இந்த மக்கள் வந்து அழிந்து கொண்டிருக்கின்றார்கள், அணை அடித்து சென்று எல்லா அந்த மக்களை எல்லாம் அது அந்த அந்த கடலுக்குள்ளால கொண்டு போய் சேர்க்கின்றது கொன்னு. அதை பார்த்து அந்த பதறுகின்ற அந்த மன்னன் என்ன செய்கின்றான்? அந்த சான்றோனை குட்டையில் மண்ணெடுத்து போடுங்கள், அணை அடைந்துவிடும், நீங்கள் 7வது நிலை சான்றோன் உயர்ந்தவர், நீங்கள் அதை செய்தால் நடக்கும் என்று சொன்னவுடன் அவர்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னதினால் அங்கே 2 அறிவுகளை அவர்கள் இழக்கின்றார்கள். அதான் இரண்டு பேரை கொன்னான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்கே என்ன செய்கின்றார்கள்? அந்த சான்றோன் நாங்க வந்து இந்த சான்றோனுக்கு மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கின்றது. இந்த கீழே இருக்கின்ற தாழ்ந்திருக்கின்ற அந்த மக்களை எல்லாம் மேலே ஏற்றி அவர்களுக்கு கொஞ்சமாவது அந்த அறிவை தர வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கின்றது. நான் தவமிட்டால் போதும், நான் வந்து மேல்நிலை அடைந்தால் போதும், நான் மேலே சென்றால் போதும் என்று அவன் தன்னிலை அடைந்து அப்படியே தன்னிறைவடைந்திருந்து விட்டான் என்றால் அதை வெளியேயும் சொல்ல வேண்டும். அவன் சொல்லவில்லை. அதான் நாங்கள் என்ன செய்யினார்? அந்த மண் எடுத்து போடாமல் இருந்தால் அவர்கள் 2 அடி வளர்ந்து அடிகள் பட்டு சலப்பட்டு இங்கே வந்து ரொம்ப கஷ்டங்கள் பட்டு மீண்டும் 7 நிலை பிறந்து அந்த 5 நிலை பிறந்து முடித்து விட்டார்கள். 6வது நிலை 7வது நிலை தான் இங்கே அந்த சம்பூர்ண தேவன். பொழுது 6வது நிலையை படைத்து விட்டார்கள். அடுத்தது சம்பூர்ண தேவனாகி 7வது நிலை. அதுதான் அப்ப சம்பூர்ண 7 நிலை 7 வித்து படைச்சாங்களே. அப்ப அதுல சம்பூர்ண தேவனும் இருந்தார்.
ஆனால் அவர் இன்னும் என்ன செய்கிறார், இன்னொரு அவதாரம், இன்னொரு முறை பிறந்திருக்கின்றார். அதுக்கப்புறம் இன்னொரு கடைசி பிறவிதான் மீண்டும் பிறக்கிறதா நம்ம இங்க அடுத்து பார்க்க போறோம். அப்போ அந்த அந்த அவர் பிறக்கும் போது இந்த 7வது நிலை அந்த பெண்களும் பிறக்க வேண்டும் இல்லையா? அப்போது அந்த அங்கே அவருடன் இருந்தாரே ஒருவர், ஐயா வைகுண்டர் அந்த சமூக தேவனுடன் சென்றாரே ஒருத்தர் பரவதேவதை, அவர் யார் அப்படின்னா, அவர் அகஞானத்துக்காக துடித்தவர், அகஞானம் வருவதற்காக அவர் ஏங்கியவர், அந்த அகஞானத்தினுடனே அவர் நடந்தவர், அந்த அகநிலை வருவதற்காக அவளை அழைத்து அவளை மேலேற்றுவதற்காக தவமேற்றுகிறார் சம்பூர்ண தேவன். இங்கே இந்த கன்னியர்கள் தவமேற்று முடிச்ச உடனே என்ன சொல்லுகின்றார்கள், அங்கே அந்த சக்தி அது நம்முடைய உடல் தான். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அந்த அகநிலைக்கு செல்லுகின்றோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அந்த எண்ணமில்லாத நிலையை நாம் செல்லுகின்றோமோ, அப்போ நமக்குள்ள அந்த சக்தி என்ன செய்கின்றாள், அந்த அவளால் பொறுக்க முடியல, ரொம்ப தவமேற்றுகின்றார்களே, நாம் இனி அவர்களை மேலே கொண்டு வர வேண்டுமே என்று அந்த சிவபெருமானிடம் சொல்லும்போது அந்த சிவபெருமான் சொல்லுகின்றார், மகாவிஷ்ணு ஆகிய அந்த அண்ணரும் அந்த அவர் என்னுடைய மைத்துனரும் வர வேண்டும் என்று சொன்ன உடனே அவள் தன்னுடைய அண்ணரை வரவழைத்து அவரிடம் இந்த கன்னியர்களுக்கு விமோசனம் தர வேண்டும், அவர்கள் தவம் ஏற்றுகின்றார்கள், குழந்தை பெற்று விட்டோமே, தவறு செய்து விட்டோமே, அகநிலைக்கு வந்து விட்டோமே, தவறு செய்து விட்டோமே அப்படின்னு அவர்கள் இது உண்மைதானா அப்படின்னு தவம் ஏற்றுகின்றார்கள், அவர்களை சென்று நாம் பார்ப்போம் என்று அவர்கள் அங்கே வருகின்றார்கள். வந்தவுடனே அவர்களை கண்டவுடனே அவர்கள் அந்த அழகாக பாடுகின்றார்கள், வந்தனே வந்தாய் போற்றி, மாதுமை கனவா போற்றி அப்படின்னு எல்லாம் பாடுகின்றார்கள், சந்தன கோவையை போட்டு சண்முக தாயை போற்றி அப்படின்னு எல்லாம் பாடுகின்றார்கள். பாடிட்டு என்ன செய்கின்றார்கள், அந்த முடிச்ச உடனே என்ன செய்கின்றார் பகவான், அந்த அகத்தே வரவழையும், அதாவது அவர்களை உள்ளாலே வரவழையும், அகத்துக்குள்ளால வரவழையும் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர்கள் அந்த ஈஸ்வரனை அந்த மகாவிஷ்ணுவை எல்லாம் காணுகின்றார்கள், கண்டு இதை பாடுகின்றார்கள். பாடிட்டு என்ன கேட்கின்றார்கள் அப்படின்னா, எங்கடே அங்கே ஈடழித்தவர் எங்களுடைய பிள்ளைகளை அந்த 7வது நிலை சான்றோனை எங்களுக்கு தாருங்கள் என்றுதான் கேட்கின்றார். எங்களை கல்யாணம் செய்யுங்க, எங்களோட குடும்பம் நடத்துங்க என்ன சொன்னாங்க, என்னுடைய 7வது நிலை சான்றோனை தாருங்கள் என்று கேட்கின்றார். உடனே பகவான் சொல்லுகின்றார், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பெற்றுவிட்டு சென்று விட்டீர்கள், அவர்களை காளி வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். வளர்த்து கொண்டிருக்கும் போது அங்கே சோழ மன்னன் 2 பேரை கொண்டு விட்டான் என்று சொல்லுகின்றார்கள், 2 அறிவுகளை எடுத்து விட்டான் என்று சொல்லுகின்றார்கள். உடனே அவர்கள் பதறுகின்றார்கள், கண்ணீர் ஒழுகின்றார்கள். நம்ம பார்த்தோம் எவ்வளவு விஷயங்கள் சொல்லுகின்றார்கள் இல்லையா? அதாவது இது நம்ம வெளியே இல்லை, இதெல்லாம் முழுக்க முழுக்க உள்ளாலே நடப்பது, நம் அகத்துக்குள்ளாலே நடப்பது. அகத்துக்குள்ளாலே செல்லும் போது அவர்கள் அங்கே அந்த சான்றோனை தேடுகின்றார்கள். சான்றோன் எங்கே இருக்கின்றான், நமக்குள்ளாலே அந்த 7 அறிவு சான்றோன் இருக்கின்றான். 7வது நிலை செல்லுகின்ற சான்றோன் எல்லாருடைய உயிரிலும் இருக்கின்றார். அதுக்கு அவர்களை நாம் காண வேண்டும் என்றால் நாம் அகத்துக்குள்ளாலே செல்ல வேண்டும். நம் அகம்தான் பிரம்மாஸ்மி, நம்ம எல்லாமே நமக்கு உள்ளால தான். நம் உள்ளால நாம் செல்லும் போது அந்த 7வது நிலையை நாம் அடைந்து விடலாம் சொல்லிட்டு உடனே இங்கே என்ன சொல்லுகின்றார்கள், எங்களுடைய குழந்தைகள் 2 பேரை அவன் சோழன் கொண்டு விட்டானான், அந்த சோழனை சாபமிடுகின்றார்கள், பழிக்கின்றார்கள். அவருடைய ஊர்கள் ரொம்ப இதாக போக வேண்டும், தண்ணி பஞ்சம் வர வேண்டும் என்றாலும் சொல்லுகின்றார்கள். அதாவது ஒரு நாட்டில் பஞ்சம் வந்தாச்சுன்னா எவ்வளோ கொடுமை தெரியுமா, ஒவ்வொரு உயிரும், மனித உயிர்கள் மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற எல்லா மரம் செடி கொடிகள் முதல் எல்லாமே அவ்வளோ சிரமம் வரும். அப்படி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அது அந்த 2 அறிவுகளை எடுத்த அவர்களுடைய இது இவ்வளவு பாடாக போகணுமே என்று சொல்லுகின்றார்கள். சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன இது அப்போ உடனே எங்களை அந்த 7 பிள்ளைகளையும் எங்களுக்கு தாருங்கள், 7வது நிலை நீங்கள் சான்றோனை தாருங்கள். அவர் அங்கே எடுத்திருந்தாலும் நீங்கள் உங்களால் முடியும் அல்லவா, அந்த 7 நிலை சான்றோனை தாருங்கள் என்ற உடனே அவர் அந்த அது யார்கிட்ட இருக்கும், அறிவு 2 அறிவை எடுத்துட்டாங்க. உடனே அறிவிடம் கேட்கின்றார்கள், அதை அந்த இது பிரம்மனிடம் கேட்கின்றார்கள், எங்கே வைத்திருக்கின்றது அவர்கள் 2 பேரை. அறிவு தானே பிரம்மன். அவர் சொல்லுகின்றார், அங்கே அறந்தலைக்கும் மாகையிலையில் வைத்திருக்கின்றது. மாகையிலையில் இருக்கின்றார்கள் அவர்கள், எண்ணமில்லாத இடத்தில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த மற்றது 5 பேர் என்ன செய்கின்றார்கள், அங்கே இந்த உலகத்தில் செத்து பிறந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே அந்த மாகையிலையில் வைத்திருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே அவர்களை நீங்கள் பிறவி செய்திருந்தால் இந்த 7 நிலையான சான்றோன் நிறைய பேர் இந்த உலகத்தில் பிறந்திருப்பார்களே. ஏன்னா அகஞானம் செல்கின்றவர்கள் ரொம்ப குறைவு. அகஞானம் செல்பவர்களை இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு கொண்டு வருகின்றோமோ
அவ்வளவு இந்த உலகம் வந்து அமைதி அடையும். அவ்வளவு இந்த உலகம் வந்து நற்செயலில் ஈடுபடும். அந்த அளவு இந்த உலகம் வந்து என்னாகின்றது, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் நற்பாதைக்கு செல்வார்கள். இங்கே நீங்கள் அந்த ரெண்டு அறிவுகளையும் நீங்கள் படைக்காமல் இவ்வளவு நாள் இருந்து விட்டீர்களே என்று அவர்கள் என்ன செய்தார் ஐயா, அந்த மகாவிஷ்ணு அங்கே அவர்களை வந்து ரொம்ப இது பண்றார். ஏன் நீங்கள் படைத்துக்கவில்லை? படைத்திருந்தால் இதுவரைக்கும் எவ்வளவோ 7வது நிலை சார்ந்தோர் இந்த உலகத்தில் வந்திருப்பானே. இந்த வெளியே இறைவன் என்று பூஜை செய்து இந்த மக்களை கொடுமை செய்கின்ற அந்த காலங்கள் தானே போயிட்டு இருக்கின்றது. அந்த அகநிலையை நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்றார்கள். அதற்கு அவங்க இல்லை, அது ஏதாவது தவறாகி விடுமோ என்று அந்த மாக இலையில் நாங்கள் வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னோன்னா, உடனே நீங்கள் பிறவி செய்யுங்கள் இந்த உலகத்தில் அவர்களை, அந்த அகஞானம் கொண்டவர்களை இந்த உலகத்தில் பிறவி செய்யுங்கள். அப்ப இதெல்லாம் இங்கே யாருக்கு நடக்குது? ஒரு மனிதன் அகஞானம் வருவதற்காக, அகநிலை வருவதற்காக எத்தனை விஷயங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது பாருங்க. ஒரு மனிதன் அகஞானம் பெறுவதற்கு எவ்வளவு நிலை, எவ்வளவு கஷ்டம். நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து யாருமே வரக்கு தயங்குறீங்க, அதான் பிரச்சனை. ஏன் உங்களுக்கு தயக்கம்? என்ன தயக்கம்? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நாளைக்கு நீங்க அகநிலைக்கு வந்துட்டீங்கன்னா கடவுள் கோச்சுக்குவாரோ, நீங்க அந்த கோயிலுக்கு போகலைன்னா, ஞாயிற்றுக்கிழமை நீங்க தாங்களுக்கு போகலைன்னா அங்க ஐயா வந்து கோச்சுக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களை ஏதாவது கொடுமை செய்திருவாரு, இல்லை உங்களுக்கு ஏதாவது தவறு நடந்து வருவான்னு பயப்படுறீங்க? அதான். அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்ற இந்த நிலையை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் பயணமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப 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 வித்தியாசமா இருக்கும். இதை வந்து இங்கே கண்டிப்பாக நம்ம ஆரம்பத்திலேருந்தே இதுதான் அகஞானம் தான். அகிலத்திரட்டு அம்மானையே அகநிலை தான். ஒரு மனிதனை அகநிலைக்கு கொண்டு வருவதற்கு கொடுக்கப்பட்டதான் அகிலத்திரட்டு அம்மானை. அதை இப்படி இந்த கதைகளை சொல்லி என்ன அங்கே வந்து அந்த கன்னியர்களுடைய அந்த அந்த ரோமமெல்லாம் வளர்ந்து அந்த அப்படியே நிலத்தில் கிடைக்கின்றது என்று இங்கே வரிகோபால சிஸ்டர் சொல்லுகின்றார். இதெல்லாம் கற்பனையின் உச்சகட்டம். அப்போ வந்து அகத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் தவமையேற்றுகிறார்கள். தான் உண்மை. இதை வந்து ஈஸியாக சொல்லிட்டே போயிட்டா அந்த இது விஷயம் சின்னதாக முடிஞ்சிடும். இது என்ன சொல்லுகின்றார்? அப்படியே ஒரு விஷயத்த சொல்லிட்டே வர்றார். இதை வந்து நம்ம 4-5 டைமா இதை பார்த்தாச்சு. இந்த சான்றோன் அங்கே இந்த கெடுதல் செய்தான். அதனால இங்க அவனை வந்து அந்த 2 அறிவுகளை சோழன் எடுத்து விட்டான். அவர்களெல்லாம் காளியெல்லாம் சாபம் கொடுத்துட்டு வர்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே தான் வரோம். மீண்டும் மீண்டும் அதையே ரொம்ப நீளமாகவே சொல்லி கொண்டு வருகின்றார் கதையாக, இல்லையா? இது வந்து ரொம்ப, அதாவது வந்து ரொம்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். முழுக்க இது அகநிலைக்கு நீங்கள் வாருங்கள் என்னுடைய மக்களே. அகநிலையில் நீங்கள் வந்து விட்டீர்களானால் ஒவ்வொன்றாக நீங்கள் கடந்து வந்து விடலாம். ஒவ்வொரு கெட்ட எண்ணமாக நீங்கள் லகுவாக கண் சிமிட்டும் நேரத்தில், கைதட்டும் பொழுதில் நீங்கள் அந்த யுகங்களை எல்லாம் கடந்து நீங்கள் தாண்டி விடலாம். இது வந்து ரொம்ப நீங்க வர்றது வரைக்கும் ரொம்ப கஷ்டம். வந்துட்டீங்க, முழுமையாக நீங்கள் அகநிலைக்கு வந்து விட்டீர்கள்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? அகநிலை வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவதாக அந்த கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை நாம் செய்து கொண்டே இருக்கும்போது எண்ணங்கள் வெளியே செல்லவே கூடாது. அதுதான் ஐயா வைகுண்டர் என்ன செய்தாரு? அந்த ஓம் நமோ நாராயணான்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சொல்லும் போது அந்த எண்ணங்கள் வெளியே போயிடும். உங்களுக்கு மனம் எங்கேயோ போயிடும், மந்திரம் எங்கேயோ போயிடும். அதனால என்ன செய்கின்றார்? அதே போல அந்த ஏதோ ஒரு மந்திரம், அல்லாஹ், இயேசுவே, எல்லா மந்திரம் தான். அம்மா, அப்பா எல்லாம் மந்திரம் தான். இஸ்ஸுங்கிறது கூட மந்திரம் தான். ஊங்கிறது கூட மந்திரம் தான். எல்லாமே மந்திரம் தான். இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய எண்ணங்கள் சிதறி நீங்கள் வெளியே சென்று விடுவீர்கள். அதனால் என்ன செய்தார் ஐயா வைகுண்டர்? அதற்காக 2 ஆண்டுகள் தவமியேற்றி நமக்கு அற்புதமான 108 பிரார்த்தனைகளை தருகின்றார். இதை நாம் அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நம்மளுடைய மனம் ஒன்றுகின்றது, கர்மா கரைகின்றது. அதை சொல்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்லி முடித்த உடனே நாம் பிராணாயாமங்கள் செய்ய வேண்டும். இல்லைன்னா சொல்வதற்கு முன்னாடியே பிராணாயாமங்கள் செய்ய வேண்டும். சொல்வதற்கு முன்னாடி பிராணாயாமங்கள் செய்வதை விட இந்த மந்திரங்களை சொல்வதற்கு அப்புறம் நாம் பிராணாயாமங்கள் செய்ய வேண்டும். இன்னும் நமக்கு நல்லா இருக்கும். எண்ணங்கள் எப்படி வருகின்றது, செல்லுகின்றது அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பிராணாயாமங்கள் சிவசுவாசம் அங்கே சொல்லுகின்றார். சிவசுவாசம் பெருக்கி அந்த பரதேவதைக்கு தவிர்க்கும் போகும்போது சொல்லுகின்றார், சிவசுவாசத்தை பெருக்க வேண்டும். நம்ம இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு விடுறோம்? நாம் வந்து ஒரு நிமிடத்துக்கு ஒரு மூச்சாக இல்லை 2 மூச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும். அந்த பிராணாயாமத்தில் இருக்கும்போது சிவசுவாசத்தை பெருக்க வேண்டும்.
அப்படி பெருக்கும் போது நமக்கு அந்த பிராணாயாமங்கள் அமையும் போது எண்ணம் வருகின்ற வழி தெரிந்துவிடும். அவ்வளவு தியானம் கைகூடிவிடும். எண்ணமில்லாத கைலைக்கு நாம் சென்று விடலாம். எண்ணமில்லாத கைலைக்கு நாம் சென்ற பின்னால் தான் நமக்கு அந்த 7 ஒன்னொன்னாக நாம் அந்த கெட்டதை நாம் அழித்து 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 நாம் அந்த அந்த 7வது நிலை 7வது நிலைக்கு மேல மீண்டும் தமோ ரஜோ சத்துவ என்று மாறி நாம் அந்த வேதங்கள் படி 4ஆக நாம் வாழ்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த 10வது அவதாரம் நாம் சென்று விடலாம். இதுக்கு தான் இங்கே அந்த 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 நிகழ்வு நிகழ்வதற்காக தான் இங்கே இந்த கன்னியர்கள் இங்கே வருகின்றார் இந்த உலகத்தில். அப்போ கன்னியர்கள் யார்? மகாவிஷ்ணு யார்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்கே மகாவிஷ்ணு என்பவர் அங்கே அந்த கன்னியர்களுடன் அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த நெருப்பாக இருந்து அவர்களுக்கு 7 குழந்தைகளை அங்கே தருகின்றார் இல்லையா? அதே மகாவிஷ்ணு இங்கே என்ன செய்கின்றார்? அந்த அங்கே அந்த தன்னுடைய மகனாகி அந்த வைகுண்ட குழந்தைக்கு இல்லையா அந்த 7 கன்னிமார்களும் என்ன செய்கின்றார்கள்? திருமணம் செய்கின்றார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வேற வேற அந்த முறைப்படி வேற வேற மாதிரி தெரியும். அப்படி இல்லை. இங்க என்ன நடக்கின்றது என்றால் 7வது நிலை ஒருவன் வருகின்றான். 7வது நிலையை ஒருத்தன் சேருகின்றான். இதுதான் இங்கே நடக்கின்றது. அப்ப 7வது நிலை நாம் வர வேண்டும். அந்த 7வது நிலை நாம் செல்ல வேண்டும். அகத்துக்குள் நாம் செல்ல வேண்டும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதே ஒரே ஒரு வேலை தான் இங்கே இதுவரைக்கும் நடந்துட்டு. வேற ஒண்ணுமே இல்லை. அங்கே கன்னியர்கள் வந்தார்கள், அவர்களை தவம் ஏற்றினார்கள். அங்கே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சென்றார்கள், சக்தி சென்றார்கள், சென்று அவர்களுக்கு வரத்தை கொடுத்தார்கள். அந்த இது என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு சான்றோனை தாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். உடனே அங்கே எங்களுக்கு உங்களுடைய சான்றோனில் 2 பேரை சோழன் கொண்டு விட்டான் என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா? இப்படியே நம்ம அப்படியே அடுக்கா பேசிட்டு போகலாம். உண்மை என்ன அப்படின்னா, நாம் அகத்துக்குள்ளாலே செல்ல வேண்டும். அகத்துக்குள்ளாலே செல்லுகின்ற அந்த அந்த நிகழ்வு தான் இங்கே முக்கியமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அகம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நீங்க புறத்தில் நீங்க ஆசனம் போட்டு வழிபட்டு இல்லை பூஜை பண்ணி அதை பண்ணி நீங்க பணிவுடைய செஞ்சு பழத்தை வச்சு வெத்தலையை வச்சு பார்க்க வச்சு இதெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான அந்த ஆன்மீகத்தில் காலை கூட நீங்கள் வைக்க முடியாது. முதல் ஞானமாகிய எண்ணம் அந்த உருவத்தை நினைவு கடலில் கரைத்து விடுங்கள். அதான் முதல் இறைவனுடைய அடியை நாம் எடுத்து வைக்கிறது. அப்படி அதுக்கப்புறம் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை 6 பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் ஒன்றொன்றாக நாம் மேலே 7வது நிலை நாம் வர முடியும். அதுக்கு அப்புறம்தான் அதை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வேதங்கள் படி வாழ வேண்டும் என்று வேதங்கள் படி நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியான உழைத்து சரியான வர்த்தகனாக சரியான கடமையை செய்து சரியான அந்த பிரம்மத்தை உணர்ந்து நாம் 10வது அவதாரம் சென்று விடலாம். இதுதான் இங்கே வாழ்க்கையில இதுதான் எல்லாமே சொல்லிட்டு வர்றாங்க. உடனே இங்க இது நடக்குது அது நடக்குது இதெல்லாம் என்னது கதைகளை அங்கே அரிகோபால சிஷ்யர் அப்படியே அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. அவர் எழுதிட்டு வர அப்படியே அந்த கற்பனை உச்சம் அப்படியே போயிட்டே இருக்குது. கன்னியர்கள் வந்தார்கள். அவர்களை அவர்களுக்கு அகஞானம் அகத்தில் வர சொன்னார்கள். அகத்தில் வர சொன்ன உடனே அவர்கள் அந்த அகத்தில் வரும்போது அந்த அகத்தில் வருகின்ற சான்றோனை இந்த உலகத்தில் பரவி செய்ய வேண்டும். சான்றோன் ஏன் இங்கே சான்றோனை வர சொல்லுங்கள். நாங்கள் சான்றோன் அந்த குழந்தையாகிய அந்த சான்றோனாகிய இந்த 7வது குழந்தையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கேட்கின்றார்கள். என்ன நீங்க திருமணம் செய்யுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களா? இந்த 7வது நிலை சான்றோனை தாருங்கள். எங்களை கைலைக்கு கூட நீங்கள் அழைத்து விடாதீர்கள். எண்ணமில்லாத கைலை கூட எங்களுக்கு வேண்டாம். எண்ணமில்லாத கைலைக்கு நாங்கள் வந்து விட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன செய்யணும்? தவம் ஏற்றி இந்த 7 நிலை நாங்கள் வந்திருக்கின்றோம். 6 அறிவாக பிரித்து நாங்கள் சரியாக அந்த அண்டத்தை எல்லாம் இந்த பிண்டத்தில் படைத்து அதான் சொல்ல அண்டபிண்டம் எல்லாம் சொல்லினாங்க. இந்த அண்டத்தை எல்லாம் இந்த பிண்டத்தில் படைத்த அந்த கண்ணபிரானாகிய அந்த எண்ணத்தை எல்லாம் நாங்கள் நாங்கள் 7வது நிலை வர வேண்டும். அங்குதான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று இவர்கள் கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள். இதுதான் இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இனி அடுத்து என்ன செய்கிறாங்க பார்ப்போம்.